ஹாய் காய்ஸ், சீரக சம்பா ரைஸில் செட்டிநாடு சிக்கன் பிரியாணி பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்டு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா சாப் பண்ணி வச்சுட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தனியாக, 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு, 4 பட்டை, 4 கிராம்பு, ஒரு கைப்பிடி அளவு கேஷ்யூ, இது கூட ஒரு 4 ஏலக்காய், 2 பிரியாணி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மறந்துட்டேன். நல்லா ஃபைன் பவுடர் பண்ணதுக்கப்புறமா பிரியாணி தம்மில் கீ அண்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணியோட ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம சாப் பண்ணி வச்ச வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாவை பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி ஃபைன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மஞ்சள், தனியாக்காய், கரம் மிளகாத்தூள், தயிர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி 6 விசில் விட்ட மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நான் 3 கிளாஸ் ஆஃப் ரைஸ்க்கு 6 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். தென் டேஸ்ட் பார்த்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறமா கொத்தமல்லி, கீ ஆட் பண்ணிவிட்டு பனானா லீஃபால் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண தவாவில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா தம் போட்டு எடுத்துக்கிறோம். தம் நல்லா ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். சீரியஸ்லி எவ்ரி பைட்க்கு அந்த மசாலா டேஸ்ட் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இது கூட நான் சைட் டிஷ்க்கு சிக்கன் பக்கோடாவும் ரைத்தாவும் வச்சுக்கிட்டேன்.